அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வருகிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி, தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினாரு. அந்த தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமாய் இருந்தால், எப்படி கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரத்தையும், பாவத்தின் சம்பளத்தினால மரணம் ஏற்படுது, அந்த சாவுக்கேதுவான நம்மளுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுது பரிசுத்த ஆவியானவரால. ஆகியால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைக்கிறதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. இப்ப நம்ம 5வது வசனத்துல பார்த்தோம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திப்பார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திப்பார்கள். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மாம்சத்தின்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிழைக்கிறது, மாம்சத்தின்படி நடக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தங்களுக்குள்ள இருக்கிற பாவ இச்சைய நிறைவேற்றுறது, தங்களுக்காகவே சுயத்துக்காகவே வாழ்றது, உலக மக்களை போல, ஆண்டவர் அறியாத மக்கள் எப்படி நடக்கிறாங்களோ அதை போலவே வாழ்றதுதான் மாம்சத்தின்படி வாழ்றது. மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திச்சு தேவனுக்கு விரோதமா செயல்படுறது. மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகையின் 7வது வசனம் சொல்லுது. அப்படி மாம்ச சிந்தனைக்கு இடம் கொடுத்து மாம்சீகமா வாழ்றதுக்கு நம்ம கடனாளிகள் அல்ல, அதன்படி வாழக்கூடாது. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்படி மாம்ச பிரகாரமா நடந்தோன்னா, பாவத்துக்கு அடிமைப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத செய்து வந்தோம்னா சாவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவனை விட்டு நம்ம பிரிக்கப்படுவோம், நம்மளுடைய ஆவிக்குரிய மரணத்தை சந்திப்போம். தேவனோட உள்ள ஐக்கியம் நமக்கு இல்லாம போயிடும் மாம்சத்தின்படி நம்ம நடந்தோம்னா. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால நம்ம நிரப்பப்பட்டு நம்மளுடைய சரீரத்தோட செய்கைகளை அழித்தால், அந்த மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடாம அதெல்லாம் நம்ம மேற்கொண்டா நம்ம பிழைத்திருப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் யார வழி நடத்துறாங்களோ அவங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 5:16 என்ன சொல்லியிருக்குன்னா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு.
அப்ப பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிற பாதையில நம்ம நடந்தோம்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நமக்கு பரிசுத்த ஆவிய தேவன் கொடுத்திருக்காரு. அது அடிமைத்தனத்தின் ஆவி கிடையாது, பயப்படுகிறதற்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம அடிமை கிடையாது. அடிமையா இருந்தோம்னா எஜமானுக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். அப்படிப்பட்ட பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவிய நமக்கு கொடுக்கல. நம்ம அடிமை கிடையாது. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எப்படின்னா, நமக்கு அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு பிதாவை கூப்பிடக்கூடிய அப்பா பிள்ளைன்ற உறவை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார பிள்ளைகளுக்குரிய ஆவிய நமக்கு கொடுத்திருக்காரு. அடிமைத்தனத்தின் ஆவிய நமக்கு கொடுக்கல. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்மெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரராய் இருக்கிறோம். சுதந்திரராமே. சுதந்திரர் அப்படின்னா ஒரு தகப்பனுடைய சொத்து எல்லாம் அந்த பிள்ளைக்கு கிடைக்கும். அதான் சுதந்திரம், ஆசீர்வாதம். அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரும். அதெல்லாம் நமக்கு சொந்தமானது. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய குமாரன் கிறிஸ்து. அப்ப தேவனிடத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கிறிஸ்துவுக்கு சுதந்திரமா கிடைக்கும். ஆனா நம்ம இப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆனதுனால கிறிஸ்துவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைக்குதோ அது போல நமக்கும் தேவனுடைய ஐஸ்வர்யத்துல நமக்கும் சுதந்திரராய் இருக்கிறோம், பெற்றுக்கொள்ற கூடியவங்களாய் இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவோடு நம்ம உடன் சுதந்திரராய் இருக்கோம். கிறிஸ்துவுக்கு வருகிற சுதந்திரத்துல நமக்கும் பங்கு இருக்கு. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அடுத்து இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளைனா அவருடைய குடும்பத்துல அங்கத்தினரா நம்ம இருந்தோம்னா அவருடனே கூட நம்ம என்ன செய்யணும்? பாடுகளை சகிக்கிறவங்களா இருக்கணும். கிறிஸ்துவனோட கூட நாம் மகிமைப்படும்படிக்கு, அவரோட மகிமைப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்னா அவரோடு கூட பாடுகளையும் நம்ம சகிக்கணும். உலகத்துல நமக்கு பாடுகள் உண்டு. யோவான் 15வது அதிகாரத்துல உலகம் என்ன பகைக்கிறதுனால உங்களையும் பகைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம பாடுகளை பட்டோம்னா அதை மகிமையா நினைக்கணும்னு 1 பேதுரு 5:16 சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டா அவரோடு கூட மகிமைப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆதலால் இக்காலத்து பாடுகள், இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிற இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு, இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை அப்படின்றது இயேசு கிறிஸ்து வரும் நாளில நமக்கு மகிமை உண்டாகும். அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல என்று எண்ணுகிறேன். இப்ப இருக்கிற பாடு இனிமேல் வரப்போற மகிமைக்கு ஒப்பிட்டே சொல்ல முடியாது. அதனால அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம், அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம்
மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகளை பொறுமையோடு சகித்து தேவன் வரும்போது நமக்கு மகிமையை கொடுப்பான்ற விசுவாசத்தோடு நம்ம ஏன் கேள்வி கேட்காம அதுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறாரு. அவர் நம்ம சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறாரு. நம்ம மாம்சத்தின்படி பிழைக்கிறதற்கு மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைக்க கூடாது, செயல்படக்கூடாது, பாவ ஆசைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, சுயத்தை மையமா வச்சு வாழக்கூடாது, மற்ற உலக மனுஷரை போல வாழக்கூடாது. மாம்சத்தின்படி வாழ்ந்தோன்னா ஆவிக்குரிய மரணத்தை நம்ம சந்திப்போம், தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுவோம். ஆவியினால, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால நம்மளோட பாவ இச்சைகளுக்குரிய அந்த சரீரத்தின் செய்கைகளை அழித்தோன்னா நம்ம பிழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. எவர்கள் தேவனுடைய ஆவியினால வழி நடத்தப்படுகிறார்களோ அவங்கதான் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவன் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவிய கொடுக்கல, அப்பா பிதாவேன் கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவிய நமக்கு கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம உரிமையோடு அவர் அப்பான்னு கூப்பிடுற ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். பயப்பட வேண்டியதுல உரிமையோடு தேவனை பிதாவேன்னு கூப்பிடலாம் அப்படின்றத பார்த்தோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தா இருக்கிறோன்றதுக்கு ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாரு. நம்ம தேவனுடைய சுதந்திரரா இருக்கோம், கிறிஸ்துவோட உடன் சுதந்திரரா இருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா அவரோடு கூட பாடுகளை சகிக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்படி பாடுகளை சகித்தோம்னா கிறிஸ்துவின் நாள்ல மகிமைப்படுவோம்னு பார்த்தோம். இந்த காலத்துல நம்ம அனுபவிக்கிற பாடுகள் இனி ஆண்டவர் வெளிப்படும் போது உண்டாகிற மகிமைக்கு நம்ம ஒப்பிட்டே சொல்ல முடியாது. அதனால இந்த பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள நம்ம அவருடைய பிள்ளைகளா இருந்து கடைசி வரைந்தும் அவருடைய நம்ம விசுவாசத்துல நிலைத்திருந்து அவருக்கு மகிமையான சாட்சியா இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தணும். ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை செய்ய. ஆண்டவரே, எங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கல, உரிமையோடு அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய ஆண்டவரே புத்திர சுவிகார ஆவியை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை உம்முடைய சுதந்திரராய் ஆக்கி இருக்கிறீர். உம்முடைய குடும்பத்துல எங்களை அங்கத்தினர் ஆக்கியிருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் பாடுகளை சகிக்கும் போது ஆண்டவரே அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள, ஆண்டவரே அந்த சூழ்நிலைகள்ல விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க வரும் நாளில எங்களுக்கு நித்திய கன மகிமை உண்டாக்கும் என்பதை அறிந்தவர்களாய் வாழ கிருபை செய்யுங்க. எங்க ஒவ்வொருவரையும் தொட்ட ஆசீர்வதிங்க. எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவங்கள பயன்படுத்துங்க. அநேகரை ரட்சிப்புக்கு நேரா வழி நடத்துங்க. நாங்களும் மற்றவர்களுக்கு உடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.